நடுவில் என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தினிரே. மகிமையும் துதியும் உமக்கே செலுத்தி மகிபனை பணிக்கிறோ மாட்சிமையே. இலவச ரட்சிப்பை இனிதாய் தந்து இக பரமதிலே இசைவாமதத்தி இன்னும் தயவால் இறையரசில் இன்பமுடன் நல்லாசீர் தந்தீர். Praise the Lord, Hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை இங்கே நாம் தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனிதர் பெயர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகளை நாம் இங்கே பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா சாலமோனுக்கு 200 வருடங்களுக்கு பின்பாக இஸ்ரவேலில் ஆட்சி புரிந்த ஒரு ராஜா. கிமு 715 முதல் 686 வரைக்கும் அவருடைய ஆட்சி நீடித்தது. அதை குறித்து 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரங்களில் வசனங்களிலே அவருடைய ஆட்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் 2 நாளாகும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வரை 29ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரங்களில் வசனங்களிலே எசேக்கியா ராஜாவுடைய ஆட்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் 36ஆம் அதிகாரம் முதல் 39ஆம் அதிகாரங்களிலும் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை செய்ததையெல்லாம் இந்த வசனங்கள் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி செய்த அவருடைய நற்காரியங்களில் ஒன்றான இந்த சாலமோன் நீதிமொழிகளை எழுதி நமக்கு கொடுத்ததாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த அதிகாரத்திலும் ராஜாக்களுடைய காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ராஜாவின் சமூகத்திலே மேன்மை பாராட்டாதே, இன்றைய பொழுது வழக்காட பதற்றமாய் பேசாதே, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு என்றெல்லாம் காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று பரிசுத்த ஆவியானவர்தான் நம்மையும் பரிசுத்த இரத்தத்தாலை கழுவி ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் பிதாவுடைய சமூகத்தில் எடுத்து இருக்கிறார். ஆம், நாமும் கூட ராஜாக்களாய் இந்த காரியங்களை பின்பற்றுவது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏற்ற சமயத்தில் சொன்னப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வார்த்தைகள் மிக முக்கியம். அது எப்படி இந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் அடிக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கு காற்றுகளுக்கும் சரி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சத்துருவோடு எப்படி நாம் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தலையை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் பல இடங்களிலும் கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 26வது அதிகாரத்தில் மூடனுடைய காரியங்களை குறித்து, மூடனோடு நாம் எப்படி நாம் பழக வேண்டும் என்பதை அங்கு சொல்லுகிறது. மூடனுக்கு மகிமை தராது, மூடனுக்கு மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு என்று 4வது 5வது வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சில சமயங்களிலே மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய். சில சமயங்களிலே மூடனுக்கு மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான். எந்த இடத்துல என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூடனுடைய வாய் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையிலே அகப்பட்ட முள்ளுக்கு சமானம்.
தன் பார்வைக்கு நியாயக்கிறதை கண்டாயானால் அவனிலும் பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லி பல இடங்களிலும் மூடர்களுடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நாம் எச்சரிக்கையோடு இந்த காரியங்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவ சமூகத்திலே நமது வார்த்தைகளை குறித்து நாம் பழகின்ற விதங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி பல இடங்களில் வேதம் நாம் கற்றுத்தருகிறதை படித்து பார்க்க. 27வது அதிகாரத்தில் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதே அறியாயே என்று சொல்லி அங்கே வேதம் நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தொடர்ந்து சிநேகிதத்தை பார்க்கணும், மறைவான சிநேகிதத்தை பார்க்கலும் வெளிப்படைவான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று சொல்லி சிநேகிதனுடைய காரியங்களை குறிக்கும். சிநேகிதையும் தகப்பனுடைய சிநேகம் விட்டு விடாதே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தரே நமக்கு உண்மையான சிநேகிதராக இருக்கிறார். அவரை நமக்கு ஜீவனை கொடுத்த உண்மையான சிநேகிதர். அவரை பற்றிக்கொள்ளோ, வார்த்தைகளை பற்றிக்கொள்ளோ, தேவனாயத்தின் மகிமையான காரியங்கள் இன்று நாளில் செய்வாராக. பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.